தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பில் ஒரு அங்கமாக பழைய பொருள் அணி தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கின்ற சாமானிய வணிகர்கள், பழைய இரும்பு வியாபாரிகள் என்று சொன்னால் சாமானிய வணிகர்கள், அவர்களை இணைத்து மாவட்ட வாரியாக அமைப்பு தொடங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விழுப்புரத்திலே இன்று பழைய பொருள் அணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஜெயக்குமார் அவர்கள் முழு ஏற்பாட்டிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அணிகளை வைத்துக் கொண்டு வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுகின்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக ஆன்லைன் வர்த்தகம், வெளிநாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டைச் சேர்ந்த ஏகபோக டிமார்ட் போன்ற நிறுவனங்களை எதிர்த்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். அந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பழைய பொருள் அணி சார்பாக 5000 பேர் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அந்த போராட்டம் என்பது சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கும் சாதாரண சிங்கிள் விண்டோ கடைகளை நிரந்தரமாக வெளியேற்றாமல் தடுப்பதற்கும் அந்த போராட்டம் அமைய இருக்கிறது. போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம். தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து கொண்டு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோஷத்தோடு அந்த போராட்டம் தொடங்க இருக்கிறார். அந்த போராட்டத்துக்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு, விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அனைவரும் போராடக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய நிலை எட்டிவிடும். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கனிவோடு எங்களோடு பேசியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு பிறகு அவரை சந்தித்து பேசி, எங்களை அழைத்து பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பு வலியுறுத்துகிறது.